விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ஓடிடில எவ்வளவுக்கு வியாபாரமாயிருக்கு அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வர வருஷம் நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக விஜய் அதுக்கான பணிகளை விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜனநாயகனுடைய ஷூட்டிங்லயும் ரொம்ப சின்சியரா கலந்துட்டு இருக்காரு. ஏப்ரல் மாசத்துக்குள்ள விஜய் நடிக்கக்கூடிய அந்த படத்தினுடைய போர்ஷனை மட்டும் முடிச்சிடணும் அப்படின்னு வினோத்திட்ட ரொம்ப கராரா சொல்லியிருக்கிறாராம். இதுல ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரப்போற எலெக்ஷனுக்காக நிறைய வேலைகள் செய்யணும். அதனால வினோத்திட்ட இந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த நிலையில ஜனநாயகன் படத்தினுடைய அறிவிப்பு வந்தப்பவே இந்த படம் அக்டோபர் மாசம் தான் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் போஸ்டர்ல இந்த படத்துடைய ரிலீஸ் பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல. இதனால இந்த படம் சொன்னபடி அக்டோபர் மாசம் வெளியாகுமா இல்ல இந்த படத்தினுடைய வெளியீடு தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு குழப்பம் நிலவிட்டு இருக்குது. இந்த குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதுனால அதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த படம் வெளியாச்சு அப்படின்னா விஜய் அரசியலுக்கு உதவியா இருக்குமே அப்படின்னும், அதனால இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸும் இது வரைக்கும் விற்கப்படல. அதனால இந்த படம் பொங்கலுக்கு தள்ளி போறதா கூட பேச்சுக்கள் இருக்குது. ஆனா இதுலயும் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல. இந்த நிலையில தான் பிரபல ஓடிடி நிறுவனம் ஒண்ணு ஜனநாயகன் திரைப்படத்தை மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 120 கோடிக்கு ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் இப்ப விற்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இப்ப நிறைய மக்கள் ஓடிடி மூலமா படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால ஓடிடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய படங்களை வாங்குறதுல ரொம்பவுமே கரார் காட்டுறாங்க. அப்படி இருக்கையில ஜனநாயகன் திரைப்படம் 120 கோடி வரைக்கும் இப்ப வியாபாரமாயிருக்குது. இதுதான் இப்ப மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது.